தொடர்ந்து இந்த நைட் ஷிஃப்டில் பணியாற்றி கொண்டே இருப்பவர்களினுடைய அந்த உடல்நிலையை ஆராய்ந்தமையானால் அவர்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு திறன் குறைய பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சர்வேங்கிறது சொல்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இவர்கள் தொடர்ச்சியாக நைட் ஷிஃப்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே பகல் நேரம் முழுவதும் உறங்கி விடுகிறார்கள். பகல் நேரத்தில் வெளியில் வர்றதே இல்லை, இந்த சூரிய ஒளிங்கிறது அவங்க மேலே படுறதே இல்லை. பகல் நேரம் முழுக்க உறங்கிடுறா, மறுபடியும் ஈவினிங்கில் தான் எழுந்துட்டு மறுபடியும் நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறா ஃபுல்லாகவே. இப்படி தொடர்ச்சியாக இரவு ஷிஃப்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரா இல்லையா, இவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பிற்கு உள்ளாகிறது. அதற்கு காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு திறன் என்பது குறைகிறதுன்னு சொல்கிறார். இப்போ நம்ம அந்த ஜோதிடவியல் ரீதியாக ஆராயும் பொழுது அங்கே என்ன நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னால், இந்த சூரிய ஒளியின் மூலமாகத்தான் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கிளான்ஸ்லாம் தூண்டப்படுகிறது. சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவார். அந்த சுரப்பிகள் இதில் அந்த நோய் எதிர்ப்பு திறனை தரக்கூடிய சுரப்பியும் அடக்கம் தானே. இந்த சுரப்பிகள்லாம் சரியாக பணியாற்றுவதன் காரணமாக இவர்களுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு திறன் என்பது குறைந்து விடுகிறது. அதன் காரணமாக இவர்கள் அந்த வியாதிக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சர்வேங்கிறது சொல்லிட்டு வர்றது. இதனை நம்முடைய வேதமே வலியுறுத்தி சொல்றது. யஜுர்வேதத்தில் பார்த்தோம்னா இந்த 3வது காண்டம் 4வது பிரஷ்னத்தில் பார்த்தோம்னா சுஷும்ன சூரியரஸ்மி சந்திரமா கந்தர்வஹா அப்படிங்கிற ஒரு லைனே வரும். அது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனிடத்திலிருந்து தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் சந்திரன் உட்பட எல்லா கிரகங்களுமே அந்த ஒளியினை பெற்றுக்கொண்டு பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறத வேதம் வலியுறுத்தி சொல்கிறது. ஆக வேதமே இதனை வலியுறுத்தி சொல்கிறது. இதனை நம்முடைய அறிவியலும் மெய்ப்பித்திருக்கிறது அல்லவா. எந்த நட்சத்திரத்திற்குமே இயற்கையிலேயே ஒளி என்பது இல்லை, கிரகங்களுக்கும் இல்லை. சந்திரன் உட்பட சூரியனினுடைய ஒளியை வாங்கி கொண்டுதான் நம்மீது பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது அறிவியலும் சொல்கிறது. ஆக கிரகங்கள் நட்சத்திரங்கள் உட்பட இந்த உலகத்திலே அனைத்திற்கும் ஒளியினை தருவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரியன் தான். ஆக மற்ற கிரகங்களினுடைய அந்த ரேஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த பூமி எப்படி வந்து சேர்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரிய ஒளியின் மூலமாகத்தான்.